நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நம 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 சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இப்படி காசியில தங்கிண்டு சிவபெருமானே கதின்னு இருக்கிற பரம சிவபக்தனான பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிற காசி தம்புரான எத்தனையோ 1000 கிலோமீட்டர் அந்தண்ட இருக்கிற குருவாயூர் க்ஷேத்திரத்துல இருக்கிற நம்ம கிருஷ்ணன் குருவாயூரப்பன் இவரை கிருஷ்ண பக்தனா மாத்த போறார், கிருஷ்ணானுபவத்தை கொடுக்க போறார், கிருஷ்ணானந்தத்தை கொடுக்க போறார். எப்படி? அதைதான் நம்ம பார்க்க போறோம். அப்படி காசியில நிர்விகல்பமான சமாதி நிலையில இந்த தம்புரான் இருந்துட்டு இருக்க ஒரு சமயம் அவருக்கு தோணியது, நாம வேணா கொஞ்சம் சில க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போயிட்டு வருவோமா அப்படின்னு தோணியது. ஏன்னா பூர்ணமாயாச்சே. நேரா காசியிலேருந்து கிளம்பி பஞ்சத்வாரகைய தரிசனம் பண்றார். ஆங்காங்கு இருந்து பஞ்சாட்சரமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் வரக்கூடாத ஒரு இடத்துக்கு வந்துட்டார், மாட்டின்ட்டார். எங்கன்னா ஸ்ரீ பிருந்தாவனம் வந்தார். பிருந்தாவனத்திலிருந்து அவர் அப்படியே நிர்விகல்பமான சமாதிகளில் இருக்க 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 அந்த கிருஷ்ணனுடைய லீலாஸ்தலங்கள் எல்லாம் பார்க்கிறார். இவருக்கு பாகவதங்கள்லாம் நன்னா தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும் சொன்னேன் இல்லையா? பாகவதத்துல என்னென்ன லீலைகள்லாம் படிச்சாரோ அந்த லீலைகள் நடந்த இடங்கள்லாம் பார்க்கிறார். அப்படியே பார்க்க 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 இவருடைய மனசு மெல்ல 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 கிருஷ்ணமயமா ஆயின்னு இருக்கு. சிவபாவத்திலேருந்து கிருஷ்ண பாவத்துல மாறின்னு இருக்கு. அதுக்கு அவருக்கே ஒரு நியாயம் தோணியது. சத்தியம்தான். என்ன நியாயம்னா, ஆத்மாதான் சிவபெருமான் ஆனால், ஆத்மாதான் முருகன் ஆனால், ஆத்மாதான் பிள்ளையார் ஆனால், ஆத்மாதான் அம்பாள் ஆனால், எல்லாம் ஆத்மாவுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லையானால் அந்த ஆத்மாவை நாம ஏன் கிருஷ்ணனா பார்க்க கூடாது? பார்த்துட்டதுனால இப்ப என்ன தப்பு அப்படின்னு அவருக்கு தோணி அந்த பிருந்தாவனத்திலேயே சங்கல்பிச்சுட்டார், ஆத்மாவை இனி கிருஷ்ணனாத்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னும் சங்கல்பிக்கல, நினைக்கிறார். அப்படி பிருந்தாவனத்திலேயே சுகமா வாழ்ந்துட்டு இருக்கார். அது சமயம் தம்புரானுடைய அப்பா எர்ணாகுளத்துல இருக்கார். அவருக்கு ரொம்ப உடம்பு சீரியஸ் ஆச்சு. எர்ணாகுளம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கார். இந்த செய்தி பிருந்தாவனத்துல இருந்துட்டு இருக்கிற தம்புரானுக்கு வந்து சேர, தம்புரான் இங்கேருந்து கிளம்பி எர்ணாகுளத்துல அவ அப்பாவை சேர்த்திருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு மகனா செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் தானே அப்பாவுக்கு பண்ணது போக, அப்பா கட்டில படுத்துட்டு இருப்ப ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல உட்காந்து கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு இருப்பார். அவரை மீறி கிருஷ்ண தியானம் ஹிருதயத்துல வருது. அப்படி பண்ணிட்டே இருக்கார். 2-3 நாள்ல அப்பா கிருஷ்ணசரணத்தை அடைஞ்சுட்டார். அதுக்கப்புறம் வேத விகிதமான கர்மாக்கள் எல்லாம் ஒரு மகனா தன் அப்பாவுக்கு பண்றார். அப்பாவுடைய கர்ம காரியங்கள்லாம் முடிஞ்சுடுத்து அவர் ஹிருதயத்துல குருவாயூர் போகணும் அப்படின்னு தோணி எர்ணாகுளத்திலேருந்து கிளம்பி குருவாயூர் போறார். குருவாயூர் வரார். அவர் கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரியறது தீபஸ்தம்பம். கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற தீபஸ்தம்பம். அதை அப்படியே ஆச்சரியமா பார்க்கிறார். அத்தியாச்சரியமான கிழக்கு கோபுரத்தை பார்க்கிறார். அதை தாண்டி உள்ள போனா ஸ்வர்ண கொடிமரம் வீட்டு இருக்கு, அதை பார்க்கிறார். அதை தாண்டி உள்ள போனா அதோ துவாதசாட்சரம் பொறிச்சிருக்கா, அதை பார்க்கிறார். அதுக்கு மேல குருவாயூரப்பனுடைய பரம பக்தனான குருவாயூர் கேசவனுடைய தந்தம் வச்சிருக்கா, அதை பார்க்கிறார். அதை தாண்டி உள்ள போறார். நாராயண பட்டத்ரி நாராயணீயம் எழுதின இடம் இருக்கு, அதை தொட்டு தொட்டு சேவிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் சோபான மண்டபம் இருக்கு. அதை தாண்டி உள்ள போனா நட்சத்திரங்களுடைய கூட்டுக்கு நடுவுல சந்திரன் எப்படி அழகா ஜொலிப்பானோ அது போல நெய் தீபங்களுடைய கூட்டத்துக்கு நடுவுல வேணுகோபாலனாக கலபாலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற குருவாயூரப்பனை பார்க்கிறார். பார்க்கிறார் பார்க்கிறார் மனசை பறி கொடுத்துட்டார். அந்த க்ஷணம் பூர்ணமா சரணாகதி ஆயிட்டார் கிருஷ்ணன் இடத்துல. இனிமே உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவும் கிருஷ்ணனும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். பூர்ண பிரம்மனிஷ்டர். ஏன்னா 4 விதமான பக்தால் எனக்கு இருக்கா அப்படின்னு குருவாயூரப்பன் கீதையில சொல்றா இல்லையா, சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு. அதுல லோகத்திலிருந்து ஏதாவது வேணும்னு கேட்டு வரவாளோ,
லோகத்திலிருந்து ஏதாவது வேணும், புத்திரபாகியம் வேணும், ப்ரமோஷன் வேணும், வியாதி, இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. இது மாதிரி எல்லாம் கேட்டு வரவா என்ன ஆசிரியிக்கிறது எனக்கு பெருமை இல்லை அர்ஜுனா. ஞானீச்ச பரதர்ஷப, சதா நிர்விகல்பமான உபாசகளான, நிர்விகல்ப உபாசகளான ரிஷிகள் என்ன ஆசிரியிக்கிறாங்கிறது தான் எனக்கு பெருமை அர்ஜுனா. ஞானீச்ச பரதர்ஷபான்னு கிருஷ்ணன் சந்தோஷமா சொல்றான் இல்லையா? அது மாதிரி நிர்குண பிரம்ம உபாசகரான வேதாந்தியான இந்த காசி தம்புரான் அந்த நிலையில இருக்கிற எந்த ஒரு சுகம் உண்டோ அதுதான் கிருஷ்ணன் குருவாயூரப்பன். ஹந்த பாக்கியம். என அவர் நாராயணியன் தெரியுமே, நாராயணியன் படிச்சிருக்காரு. யார் இந்த குருவாயூரப்பன்? நான் சாந்திர ஆனந்த், சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் ஹந்த பாக்கியம் ஜனானா, நிர்முக்தம் நித்தியமுக்தம், எல்லாம் தெரியுமே, எல்லாம் ஆத்மாவுடைய லட்சணங்கள். ஆனா ஒரு நாமரூபத்தை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஏன்னா அதுதான் இது, அதுதான் இது. அதெல்லாம் தெரிஞ்ச காசி தம்புரான் தன்னை குருவாயூரப்பன்ட்ட பூர்ணமா ஒப்படைச்சுட்டார். அன்று முதற்கொண்டு குருவாயூரிலே வசிக்க ஆரம்பிச்சார். பரமகிருஷ்ண பக்தர் தேஜோஸ்வரூபமா இருப்பார். இதுக்கு முன்னாடி இருந்தது அழகு, இப்ப இருக்கிறது தேஜஸ். இவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பைத்தியகாரமா தான் இருக்கும், புத்தி பேதலிச்சவர் மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் பைத்தியம் தான் நினைச்சா, பைத்தியம்னு நினைக்கிறவா கூட இவரை பார்த்துட்டா இவருடைய மகா தேஜஸ், இவரை ஒரு நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டுட்டு பைத்தியம்னு சொல்லிட்டு போவா. அங்க இருக்கிற குழந்தைகளோடலாம் எப்போதும் விளையாடுவார். அந்த குழந்தைகளும் இவரோட விளையாடுறதுக்கு ஆசைப்படும். அந்த குழந்தைகளா கிருஷ்ணனே வந்து விளையாடுவான். இப்படி பூர்ண கிருஷ்ண பக்தரா, கிருஷ்ணதாசரா குருவாயூர்லயே இருந்துட்டு இருக்கார். இவர் எத்தகையவர்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 கிருஷ்ணானுபவங்களை சொல்றேன். ஒரு சமயம் விஷுக்கணி தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப தூரத்திலேருந்து ஒரு நம்பூதிரி குருவாயூர் கோவிலுக்கு வந்தார். விஷுக்கணினா தெரியுமோ இல்லையோ? சித்திரை 1ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா வருஷப்பிறப்புன்னு, அதை கேரள தேசத்துல விஷு அப்படின்னு சொல்லுவா, விஷுக்கணி பார்க்கறதுன்னு சொல்லுவா. அது குருவாயூர்லயும் ரொம்ப விசேஷம். என்ன பண்ணுவா, விஷு நாளைக்கு, சித்திரை 1 நாளைக்கு பிறக்குதுன்னா இன்னைக்கு நைட்டு அந்த குருவாயூரப்பனுக்கு முன்னாடி மங்கள திரவியங்கள் எல்லாம் எடுத்து வைப்பா. கண்ணாடி, காயின்ஸு, பணம், பழம், மஞ்சள், குங்குமம், வெண்ணெய், வாழைத்தாறு, இது மாதிரி மங்கள திரவியங்கள், புஸ்தகம், எது எது உண்டோ மங்கள திரவியங்கள் எல்லாம் எடுத்து வைப்பா. அன்று இரவு அங்கேயே தூங்கிடணும். அந்த காலத்துல நாலம்பலத்துக்குள்ளேயே தூங்கலாம். தூங்கி கண்ணை மூடணும். கண்ணை மூடி தூங்கி அந்த இரவு பூரா தூங்கி கண்ணை திறந்தா ஃபர்ஸ்ட் கிருஷ்ண தரிசனம். இந்த மங்கள திரவியங்களோட பரமமங்கல வஸ்துவான குருவாயூரப்பனை பார்க்கணும். இதுக்கு விஷுக்கணி பார்க்கறதுன்னு பேர். இது கேரளா சம்பிரதாயத்தில் இருக்கிறவா தன் ஆத்திலேயே கொண்டாடுவா. தன் ஆத்துல எப்படி இதை கொண்டாடுறது அப்படின்னா, இப்போ ஹால்லையே தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணனை கொண்டு ஒரு ஸ்டூல்ல வச்சுட்டு அதற்கு கீழே ஒரு துணி விரிச்சு, இப்போ நான் சொன்ன மங்கள திரவியங்கள் எல்லாம் வச்சு அன்னைக்கு பெட்ரூம் எல்லாம் போய் படுத்துக்காம ஹால்லேயே படுத்துருவா. கரெக்டா அலால் அடைச்சோன்னா கண்ணை திறந்து, வேற யாரையும் பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு போய் அப்படியே கண்ணை திறப்பா, மங்கள திரவியங்களோடு கூட கிருஷ்ணனை பார்த்துடுவா. இதுக்கு விஷுக்கணி பார்க்கறதுன்னு பேரு. ரொம்ப விசேஷம். அந்த காலத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்துல நாலம்பலத்துக்குள்ளேயே படுத்திருந்தா. அந்த குருவாயூரப்பன் இருக்கா இல்லையா, அதை சுத்தி ஒரு பலி மண்டபங்கள்லாம் இருக்கு இல்லையா, உள்ள நாராயண பட்டத்திரியோடைய மண்டபம்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே படுத்துப்பா அந்த காலத்துல. அப்புறம் அங்க படுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சில காலம் சுட்டம்பலத்துக்குள்ள வந்துட்டு அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து படுத்துப்பா. இப்ப யாரையும் சன்னதியில படுக்கப்படாதுன்னு சொல்லிட்டா, ஏன்னா அவ்வளவு கூட்டம், ஒன்றும் நிர்வாகம் பண்ண முடியாது. அப்படி ஒரு நம்பூதிரி விஷுக்கணி பார்க்கணும்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கார். இவருக்கு சிஷ்டாச்சாரம் உடைய பிராமணர். இவர் குளிக்காமலே அன்னைக்கு பகவானை பார்க்கலாம், அதுக்கப்புறம் போய் குளிச்சுக்கலாம். இவருக்கு அதெல்லாம் இல்லை. விஷு அன்னைக்கு குருவாயூரப்பனை சேவிக்கணும், குளிக்காம பார்க்கறதாவது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற நாராயண சரஸ், 2 பேர் உண்டு. ருத்ர தீர்த்தம்னு ஒரு பேர் உண்டு, நாராயண சரஸ்ன்னு பேர் உண்டு. குருவாயூரப்பனுடைய, குருவாயூர் க்ஷேத்திரத்தோடைய குளம் அது. அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நித்தியப்படி பாராயண ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு குருவாயூரப்பனை உள்ள போய் கண்ணார சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சணமா வெளில வரார். அங்க காசி தம்புரான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பன் தம்புரான்கிற இவருடைய பெயர் காசி தம்புரான்னு மாறத்துக்கு காரணம், தம்புரான் காசியில போய் தபஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கார் அப்படின்னு உள்ளூர்காரெல்லாம் காசி தம்புரான் காசி தம்புரான்னு அன்போட கூப்பிட ஆரம்பிச்சா. அவர் உட்கார்ந்துருக்கார், எங்கேயோ பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார், கிருஷ்ணானந்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் வரார், நம்பூதிரி சேவிச்சுட்டு வரார்.
காசி தம்புரான் இந்த நம்பூதிரியை பார்த்து, ஓய் நம்பூதிரி பிராமணரே, இங்க வரும், என்ன முகம் ரொம்ப வாடி போயிருக்கு, குருவாயூரப்பனை பார்த்தேலா, எப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கான் பார்த்தேலா, விஷுக்கணி ஆச்சா அப்படின்னு கேட்டார். ஆச்சு சுவாமி. என்ன ஆச்சுன்னு உற்சாகம் இல்லாம சொல்றேன், ஏன் என்ன ஆச்சு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தரிசனம் ஆச்சு சுவாமி. என்ன உற்சாகம், உங்க சவுண்டுலயும் ஒன்றும் உற்சாகம் இல்லை, குருவாயூரப்பனை பார்த்துட்டு இப்படிதான் சோர்வா வரதா, என்ன ஆச்சு, உங்க மனசுல ஏதோ குறை இருக்கு போறக்க, என்னன்னு சொல்லுங்கிறார் காசி தம்புரான். நம்பூதிரி பிராமணர் சொன்னார், இல்ல குருவாயூரப்பனை பார்க்கணும்னு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், குருவாயூரப்பனை கிட்ட பார்க்க முடியல அப்படிங்கிறார். தம்புரான் சொல்றார், குருவாயூரப்பனை அவ்வளவு கிட்ட பார்க்கணும்னா ஆத்மாவா பார்த்துடுங்களேன், அவ ஆத்மா தானே அப்படிங்கிறார். நம்பூதிரி சொல்றார், இதெல்லாம் எங்களால முடியுமா, எங்களால முடியுமா, எங்களால ஏதோ குருவாயூர் கோவில்ல வந்து அந்த மூர்த்தியை பார்த்து ஆனந்தப்பட முடியும், நாங்கெல்லாம் இந்த அர்ச்சாமூர்த்தியை ஆசிரியிச்சுன்னு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, காசி தம்புரான், அடடா அப்படியா, உங்களுக்கு என்ன இப்ப குருவாயூரப்பனை கிட்ட பார்க்கணும் அவ்வளவுதானே, அதோ மதில் சுவர்ல பாருங்க, 1 மணி நேரமா கிருஷ்ணன் இங்கதான் இருக்கான், என்னிடத்துலதான் பேசிட்டு இருக்கான், இந்த மதில் சுவரை பாருங்க அப்படின்னு தம்புரான் சொல்ல, வந்திருக்கிற நம்பூதிரி என்ன சொல்றேன்னு அங்க கோவில் மதில் சுவரை திரும்பி பார்த்தா, நீலமேக சியாமலனாக கொழு கொழுன்னு திருமேனியோடு கூட யசோத வாரி விட்ட சிண்டுல மயிலிறகு சொருகிண்டு சிவப்பு கோமண உடுத்திண்டு பிஞ்சு பிஞ்சான கைகள்லையும் கால்கள்லையும் மருதாணி இட்டு விட்டுருக்கா யசோத. ஆங்காங்கு கண்டாபரணங்களும் ஸ்வர்ண ஆபரணங்களும் முத்து மாலையும் போட்டு இருக்கான். ஒரு கையில வெண்ணெய் வச்சுட்டு தின்னுண்டு பாலகோபாலனாக பதில் சுவர்ல தெரிகிறான். இந்த நம்பூதிரி பார்த்துட்டு, ஆஹா பரம திருப்தி பரம திருப்தி பரம திருப்தி, கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா அந்த மேனி செலுத்து, கண்கள்ல கண்ணீர் விழுந்து பட்டு மூர்ச்சியாகி விழுந்துட்டார் இந்த நம்பூதிரி பிராமணர். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மூர்ச்சை சமாதானமாயி மெல்ல எழுந்திருக்கிறார். கிருஷ்ணனை காட்டி கொடுத்த மகாத்மாவாச்சே காசி தம்புரானுடைய சரணத்துல விழறார். காசி தம்புரான் தடவி கொடுத்துட்டே சொல்றார், குருவாயூருக்கு வந்துட்டு யாரும் குறையோட போகக்கூடாது. என்னம்மா நீங்க குறைப்பட்டுன்னு போலாம், இப்ப திருப்தி ஒல்லியோன்னு, திருப்தி சுவாமி திருப்தி சுவாமி திருப்தி திருப்தின்னார். சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னார். அத்தகையவர் இந்த காசி தம்புரான். இப்படி இருக்க இன்னொரு கிருஷ்ணானுபவம் கூட சொல்றேனே. ஒரு சமயம் வெளியிலேருந்து கிருஷ்ண பக்தர்கள்லாம் கியூவா உள்ள போயிட்டு இருக்கா. அப்போ வெளிப்பக்கம் மதில் சுவர்ல காசி தம்புரான் கீழே நின்றுட்டு இப்படி இப்படி நின்றுட்டு இருக்கார். பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் வா, ஒழுங்கா இரு, இப்படி 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 சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ மேல பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கார். அந்த கியூல உள்ள போய் குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு இருக்கிற பக்த ஜனங்கள்ல ஒருத்தர் வந்து, இவர் தெரியும், இவரை பார்த்தா பைத்தியம்ங்கிற அபிப்பிராயம் தான் அவருக்கு. அவர் வந்தார், சுவாமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே, மேல என்ன தெரியுறது அப்படின்னு இவரை பார்த்து அந்த பக்தர் கேட்க, காசி தம்புரான் சொல்றார், ஒரே விஷமங்கிறேன், ஒரே விஷமம், மதில் சுவர் இத்தினூண்டு இருக்கு, ஒத்த காலில் குதிச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன், விழுந்துட்டான்னா யாரு பிடிக்கிறது அப்படிங்கிற பைத்தியம் நினைச்சுன்னு அவன் போயிடுறான். ஆனா சத்தியமா இவர் கண்ணுக்கு கிருஷ்ணன் ஒத்த காலில் மதில் சுவர் மேல நிற்கிறான். ஒத்த காலில் குதிச்சுட்டு இருக்கான் மதில் சுவர்ல, விழுந்துட்டா பிடிக்கணுமேனு கீழே நின்றுட்டு இருக்கார். அந்த கேட்ட பக்தர் கொஞ்சம் நிமிந்து பார்த்திருக்கப்படாதோ, அவன் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குமே. மகான்கள் கூட இருந்தா கூட மகிமையை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அப்படி ஒரு கிருஷ்ணானுபவம் அவருக்கு. மேலும் இந்த மகாத்மாவை பிற்காலத்துல நிறைய பேர் தொல்லை பண்ணியிருக்கா. என்ன தொல்லைன்னா, எங்களுக்கு கிருஷ்ணனை காட்டி கொடுங்கோ, எங்களுக்கு கிருஷ்ணனை காட்டி கொடுங்கோன்னு தொல்லை பண்ணியிருக்கா. கிருஷ்ணனை பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அக்ரூரர் பார்த்தது போல கிருஷ்ணனை பார்க்கணுமா, துரியோதனன் பார்த்தது போல பார்க்கணுமா? ஒரே விஸ்வரூப தரிசனம் தான். திவ்யம் ததாமிதே சக்ஷுகுன்னு அர்ஜுனன் எப்படி பார்த்தா அவனுக்கு என்ன கிடைச்சது, அதே விஸ்வரூப தரிசனம் துரியோதனன் பார்த்தான். இது கண்கட்டு வித்தை, இது மேஜிக்னா எப்படி பார்க்கணும்? அப்போ பக்தி தான் முக்கியம். கிருஷ்ணன் அப்புறம் கண்ணுக்கு தெரியுவான். கிருஷ்ண தரிசனத்தோடைய அருமை பெருமை தெரிஞ்சு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும்.
அப்பதானே நம்ம அதை பிரயோஜனப்படுத்திக்க முடியும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். சில பேர் இவரை தொந்தரவு பண்ணி கேட்டதுனால சில பேருக்கு காட்டியும் கொடுத்திருக்கார் இவர். அத்தகைய மகாத்மா இவர். இவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, குருவாயூர் க்ஷேத்திரத்துல இந்த மகாத்மா ஒரு மிகப்பெரிய காரியத்தை தன் ஜீவிதத்துல தொடங்கினார். இப்போ நம்மெல்லாம் எப்படி குருவாயூர் வரக்கூடிய பக்தர்களை பார்க்கிறோம், இவாலாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டவா, பக்தி ஞான வைராக்கியெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு வரவா, இவாலாம் லௌகீகால் லோகத்திலேருந்து ஏதாவது வேணும்னு கேட்டு வரவான்னு 2 கேட்டகரியா பிரிக்கிறோம் இல்லையா? மகாத்மாக்களுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு பாருங்க. காசி தம்புரானுடைய ஹிருதயத்துல குருவாயூரப்பன் கோவில்ல யாரெல்லாம் கிருஷ்ண தரிசனத்துக்குன்னு வராலோ அவ அத்தனை பேருமே சாதுக்கள்னு பார்த்தார். அந்த சாதுக்கள் ஒரு நாள் கூட பட்னியா போயிடக்கூடாது கிருஷ்ணனை பார்த்துட்டு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மதியம் கஞ்சி வைப்பார். கஞ்சி வச்சு தொட்டுக்க பயறு பண்ணி வரவா எல்லாருக்கும் கொடுப்பார். ஒருத்தர் கூட வருவையோட போகக்கூடாது. இவர் ஆரம்பிச்ச இந்த அன்னதானம் இவர் கடைசி கால பரியந்தம் பண்ணார். பிற்காலத்துல சில வருஷம் இவர் இருக்கும்போது சில சிஷ்யர்கள், இவருடைய சிஷ்யர் ஒருத்தர் எடுத்து பண்ணார். குருவாயூர்ல முதல் முறையா அன்னதானம்னு அந்த காலத்துல ஆரம்பிச்சது காசி தம்புரான் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தேவஸ்வம்போடு ரொம்ப குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கா. 3 வேளையும் ஆகாரம் போட ஆரம்பிச்சிருக்கா. எத்தனை பேர் வந்தாலும் போடுறா. இட்லி சாம்பார்லாம் சுட சுட போடுறா. சாப்பிட்டு பார்த்துருக்கலா? அமிர்தமா இருக்கும் குருவாயூரப்பனுடைய பிரசாதம். அப்போ அதை தொடங்கி வச்சவர் நம்ம காசி தம்புரான். இப்படி குருவாயூர் சிவபக்தனா இருந்து வலியக்க நம்ம கிருஷ்ணன் குருவாயூரப்பன் போய் அவரை கிருஷ்ண பக்தனா தன்னிடத்துல கூட்டின்னு வந்து மாத்தி அவருக்கு கிருஷ்ணானந்தத்தை கொடுத்து அவரால் சில பேர் கரையேறி இருக்கா. அப்படி எல்லாம் பண்ணி நடமாடுற கிருஷ்ணஸ்வரூபமாகவே குருவாயூர்ல வாழ்ந்தவர் காசி தம்புரான் அப்படிங்கிற மகாத்மா. குருவாயூரப்பனுடைய தாசானுதாசனான பரம பாகவதோத்தமனான காசி தம்புரான் அப்படிங்கிற மகாத்மாவுடைய தரிசனம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா இதை நான் சொல்றதெல்லாம் ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 100-200 வருஷம் மாதிரி வில்வமங்கல சுவாமியார் மாதிரி பூந்தான மாதிரி இல்லை, இப்ப ரீசன்ட்லி நடந்தது. அந்த மகாத்மாவை நாம தரிசனம் பண்ணாம விட்டுட்டோமேன்னு குறைப்பட்டுக்க வேண்டாம். இவ்வளவு நேரமா அந்த மகாத்மாவோடைய சரித்திரத்தை கேட்டுட்டு இருக்கோமே, நம்மளை கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இதை விட என்ன பிரமாணம் வேண்டி இருக்கு? எங்கேயோ குருவாயூர்ல இருந்து நம்மளை ஒரு கடாட்சம் பண்றான் கிருஷ்ணன். இந்த கதையை கேட்டுன்னு இருக்கோம். எனக்கும் சொல்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கான். போருமே, அவர் பார்க்காதது குறை இல்லை. இந்த கதையை திரும்ப 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 கேட்டுட்டே இருப்போம். ஏகாந்தமா உட்கார்ந்து கேட்போம். அப்படி இந்த சரித்திரத்தை கிருஷ்ண கிருபையினால நம்ம சிரவணம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லா சத்சங்கத்திலையும் சொல்றது தான். யாரெல்லாம் பிறப்பிறப்புங்கிற இந்த சம்சார வாழ்க்கை எனக்கு போரும், இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுண்டு கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சிடணும், இதே ஜென்மால நான் கிருஷ்ணனை பார்த்துடணும், நான் கோலோகம் போயிடணும், நான் கோலோகத்துக்கு உரியவன், அங்க போயிடணும், அங்க ராதாகிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல வச்சுண்டு யாரெல்லாம் ஜீவிக்கிறேளோ அவெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டவான்னு அர்த்தம். அவெல்லாம் 5 விஷயங்களை பின்பற்றுறதுனால இதே ஜென்மால கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுண்டு இப்ப நான் சொன்ன மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல அவெல்லாம் எப்படி கிருஷ்ணரை பார்த்தாலோ சத்தியத்து மேல சத்தியம், நாமும் அதே போல நமக்கும் கிருஷ்ண தரிசனம் இதே ஜென்மால ஏற்பட்டு அந்திம காலத்துல கிருஷ்ண தியானத்தோடு கூட நாம கோலோகம் போகத்தான் போயிடுவோம். அதற்கு ஒரு 5 காரியங்களை ஸ்ரத்தையா ஃபாலோ பண்ணணும். அதுல முதல் விஷயம் குரு கிருபை. குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணகான்னு பாகவதம் சொல்றது. குருநாதன் அப்படின்னாலும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கா, சங்கீதம் தெரிஞ்சிருந்தா, பிரவச்சனம் பண்றாரா, சன்னியாசியா அப்படிலாம் பார்க்காதீங்க. சதா கிருஷ்ணானந்தத்துல அவர் இருக்காராங்கிறதும் விட்டு பாருங்க. எப்படி தெரியும்னா அவர் கிட்ட போங்க. தற்காலிகமா உங்க சித்தம் சுத்தியாகி ஒரு சாந்தி வரும், உங்களுக்கும் அழுக வரும், நான் தழுதலுக்கும் மேனி சிலுக்கும். அப்ப அவர் உங்களுடைய குருநாதர்னு புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணன் கொண்டு உங்க குருநாதரை உங்க கிட்ட சேர்த்துடுவான், குருநாதன் கிட்ட உங்களை சேர்த்துடும். ஆனா குருநாதர் எங்கன்னு தேடி போக வேண்டிய தேவையில்லை, அது கிருஷ்ணன் பார்த்துப்பான். அந்த குரு கிருப்பை. 2வது கிருஷ்ண கதை. கிருஷ்ண கதாசிரவணம் திரும்ப 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 பண்ணிட்டே இருக்கணும். லைவா உட்காந்து எங்கேயாவது கேட்க முடிஞ்சா கேட்கலாம். அப்படி ஒன்றும் இல்லையா, ஏதோ இப்போ இது மாதிரி ஆற்றுல ஏகாந்தமா பிரம்ம முகூர்த்தத்திலேயோ சாயங்காலம் விளக்கேற்றி வச்சுட்டு சகசநாமம் முடிச்சுட்டோ
உட்காந்து ஏகாந்தமா கிருஷ்ண கதை கேளுங்க. கிருஷ்ண கதாசிரவணம். கிருஷ்ண கதாசிரவணம்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி தானே பண்ண லீலைகளையும் கிருஷ்ண கதை தான். கிருஷ்ண அவதாரத்துக்கு பிறகு ராதாகிருஷ்ண கதிர்மமன்னு கிருஷ்ணனே கதின்னு வாழ்ந்த கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரமும் கிருஷ்ண கதை தான். இதை திரும்ப 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 சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். இது 2வது விஷயம். 3வது, நமக்கு எப்பெல்லாம் முடியிருதோ, எவ்வளவு முடியிருதோ அப்பெல்லாம் பகவன் நாமன் ஜபம் பண்ணிட்டே இருங்கோ. முடிஞ்சா குருமுகாது கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு ஜபம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் நம்ம ஆத்துல நமக்குன்னு பஞ்சலோகத்துல ஒரு ராதாகிருஷ்ண விக்கிரகம் பண்ணி வச்சுண்டு பகவன் நாம ஜபத்தினாலேயோ குரு உபதேசம் பண்ண மந்திரத்தினாலேயோ சிம்பிளா நம்ம அதுக்கு ஆராதனை பண்ணிண்டு நாம என்ன சாப்பிட்றோமோ அதை அந்த ராதாகிருஷ்ண விக்கிரகத்துக்கு நிவேத்தியம் பண்ணிண்டு நித்தியப்படி நம்மளுடைய சுக துக்கங்கள் எல்லாம் அதன் இடத்துல பகிர்ந்துண்டு இப்படி நமக்கும் அந்த அர்ச்சாமூர்த்திக்கும் ஒரு கனெக்டிங்கை உருவாக்கிண்டு இப்படி அர்ச்சாமூர்த்தி ஆராதனை பண்ணணும். இது 4வது. 5வது, எல்லாருக்கும் ஆனதல்ல, யாருக்கெல்லாம் சரீரத்துல பலம் இருக்கோ, யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அவ எல்லாம் ஜென்மால ஒரு முறையாவது ஒரு 3 நாள் தங்குற மாதிரி குருவாயூர் போங்கோ, ஒரு 7 நாள் தங்குற மாதிரி பிருந்தாவனம் போங்கோ, ஊத்துக்காடு கிருஷ்ணனை சேவிக்க வாங்கோ. இது மாதிரி கிருஷ்ண கஷேத்திரங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் தேடி 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 போய் நிதானமா அவசரம் இல்லாம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆக ஆலய வழிபாடு இது 5ஐயும் ஃபாலோ பண்ணுங்கோ. நமக்கு இதே ஜென்மால கிருஷ்ண பக்தி வந்து நம்ம கோலோகம் போயிடுவோம். கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் நம்ம அத்தனை பேருடைய தலையும் சாயும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி குருவாயூரப்பனுடைய பரம பக்தனான காசி தம்புரான் அப்படிங்கிற பாகவதோத்தமருடைய சரித்திரத்தை, கிருஷ்ணதாசருடைய சரித்திரத்தை குருவாயூரப்பனுடைய கிருபையினால நாம் எல்லாம் சிரவணம் பண்ணோம். இந்த பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும் ராசேஸ்வரி கிருஷ்ணப்பிரேம ஸ்வரூபிணி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा।